தேங்க்யூ அப்படின்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்டர்வியூ தாங்க ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. பிரிக்யா, ஜெயசுரதி அண்ட் பிரகன் இவங்களுடைய இஷ்யூஸ் தான் ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இந்த இஷ்யூ இன்னைய வரைக்கும் ஓஞ்ச பாடில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்க ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 19 ஏஜ் உள்ள ஒரு பொண்ணு. யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் அண்ட் தென் நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணி பாப்புலர் ஆனவங்க. இப்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாப்பிள்ளை கூட ஒரு வருஷம் பழகியிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே சேர்ந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. இதனால் இவங்க என்கேஜ்மெண்ட்டும் வரைக்கும் போயாச்சு. 2 ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக வீடியோஸ்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்காங்க. முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட இவங்க வெளியில் வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே பண்ண வச்சாங்க. ராஜேஷ்ன்றவர் இவங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி தான் இது ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிக்டாக்ல ரொம்ப பாப்புலராக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மோஜ், இதுக்கப்புறம் யூடியூப் சேனல், இப்படி எல்லாத்துலேயுமே வீடியோஸ் டான்ஸ் ஆடி போட்டுட்ருப்பாங்களாம். இவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஷ்ன்றவர் பர்டிகுலராக நிறைய கமெண்ட்ஸ் இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப டைஹார்ட் ஃபேன் மாதிரி அவர் நிறைய மெசேஜ் பண்ணுவாராம். இது இவங்க அம்மா பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் ரீமெசேஜ் பண்ணி அவரை வந்து காண்டாக்ட்லாம் பண்ண வச்சு பேச வச்சாங்க அப்படின்ற மாதிரி பிரிக்யாவோட சைட்லேருந்து கம்ப்ளைண்ட். ஆனால் அவங்க ஜெயசுரதி எப்படி சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க 2 பேருமே பழகினாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நான் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணேன், அவளுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி நான் பண்ணக்கூடிய அளவுக்கு அவள் சின்ன குழந்தையா, எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே தான் வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. காலேஜில் போய் பார்க்க போனால் கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் சைபர் கிரைம்லேருந்து அப்புறம் மகளிர் காவல் நிலையம் இப்படி நிறைய ஒரு 4-5 தடவை கேஸ் கொடுத்துட்டாங்களாம் பிரிக்யா இவங்க ஃபேமிலி மேலே. ஆனாலும் அவங்க போலீஸ் விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கோமா, இனிமே அவங்க உன்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னா உன் கையில் செல் இருக்குது, உடனே ஒரு ஃபோன் கால் பண்ணு காலேஜ் வர வழியில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே கட்டுப்படலை. இப்போ அவங்க தனியாக போய் அவங்க அப்பாவோட தனியாக இருந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூவும் பண்ணாங்க. பிகைண்ட் வுட்ஸ், கலாட்டா, நியூஸ் கிளிட்ஸ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சேனல்லையும் பார்த்திங்கன்னா அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களாம். தட் இஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட் பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்றது யாருன்னா பிரிக்யா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட் 40,000 இருந்தால் தான் இன்டர்வியூ பண்ண ஓகே சொல்லுவாங்களா. அண்ட் தென் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தம்ப்நெயில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. இதில் அவங்க அம்மாவோட கேரக்டரையும் தப்பாக சொல்லியிருக்காருங்க அவங்க அப்பா அப்படின்றதுனால இதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், அதனால் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம் இஷ்டம் இல்லை, ஆனால் இதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்று நாங்கள் சொல்லிக்க விரும்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க சிவசங்கரி மேம் எடுக்கிற ஒரு இன்டர்வியூவில் பிரகனும் அவங்க அம்மாவும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வீட்லேயே தான் வச்சு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக செல்ஃப் ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், ஒரு சாரியே 25,000 ருபீஸ். அண்ட் தென் செப்பல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே 4 செப்பல் அப்படி எடுப்பாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட அது ஒரு 50-60 செப்பல் கிட்டே இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு பயங்கரமாக நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. அண்ட் தென் அவங்க ட்ரெஸ்ஸஸ் செல்ஃப் ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸஸ், அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்யாக இருக்க ஃபோட்டோஸ் தான். அவங்க வீட்லேயே ரொம்ப செல்ல ராணியாக, குட்டி ராணியாக வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அண்ணனுமே சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, என் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நான், என் தங்கச்சி தான் உலகமே அப்படின்னு இருந்தேன் நான், இப்போவும் அப்படி தான் இருக்கேன், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே முக்கியம், ராஜேஷ்ன்றவரை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து எதிர்த்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ராஜேஷ்ன்றவர் ஏன் நாங்கள் வச்சுருக்கோன்னா, அவர் அவ்வளோ மச்சான்னு சொல்லி ஒரு வருஷம் நல்லா பழகிட்டு அவங்கள துரோகம் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான். அது கூட நாங்கள் இப்போ விட்டுட்டோம், என் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டோம், ஒன்றும் இது இல்லை, அவள் வர சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரக்யாவோட அப்பாவும் பிரக்யாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரக்யாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஒய்ஃப் வந்து எப்போவுமே கடலை போடுற ஒரு கேரக்டர், சின்ன வயசுலேருந்தே யார்கிட்டயாவது ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆம்பளைங்கள்ட்ட, அது ஒரு மாதிரி கேரக்டர், நைட்லேயும் பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்கன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஸோ அது எங்கள் அம்மாவோட கேரக்டரை இவர் தப்பாக பேசிட்டார் எங்கள் அப்பா, அதை நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. அண்ட் தென் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயஸ்ரதி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரக்யாவோட அப்பா பண்ணாத தப்பே கிடையாது, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சின்ன வயசில் அவர் வேற ஒரு லேடி கூட அஃபேர் வச்சுருந்தாரு,
அது பிரக்யாவுக்கும் தெரியும். நான் பிரக்யாவ கூட்டிட்டு தான் அங்கே அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போனேன். ஏன்னா ஒரு நாள் அவர் கை கால் நடுங்க நடுங்க இருந்தார். அவர் என்னன்னு கேட்டால், எனக்கு அவள் வீட்டுக்கு போகணும், அவளை பார்க்கணும் நான், இல்லைனா எனக்கு செத்துருவேன் போல் அப்படின்னு சொன்னதுனால நான் பிரக்யாவும் கூட்டிட்டு அவரையும் கூட்டிட்டு போய் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயசுரதி. எப்படி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், நான் அவள் இல்லைனா செத்துருவேன்றாரு, அதுக்கு உயிரோடு இருக்கட்டுமேன்னு தான் நான் கூப்பிட்டு போய் விட்டேன். இப்படிலாம் நான் கடந்து வந்திருக்கேன் நான். ஆனால் இவங்க அப்பா என்னை இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா அம்மா கேட்குறாங்க. அண்ட் தென் பிரக்யா அம்மா கேட்குறது என்னென்னா, ஒரு 40,000க்கு என்னை வந்து கேவலமாக பேசுகிற, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துக்கோ, ஆனால் தயவுசெய்து வீட்டிலையே இருந்து வீடியோஸ் போடு, இப்போ இருக்க காலம் கெட்டு போயிடுது. நீ இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போகிற, அதெல்லாம் ரெஸ்ட் ரூமு யூரின் போகிற இடத்துலலாம் நீ போய் ஆடிக்கிட்டு இருக்க, ஊர் மக்கள்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் தென் அது உனக்கு சேஃப்டியும் கிடையாது, ஊர் உலகமே பார்த்துட்ருக்கு, நீ தனியாக இருக்க உங்கள் அப்பா கூடன்னு. ஸோ சேஃப்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு அக்கறையும் நம்ம பார்க்க முடியுது. பொண்ணு ஒரு வயசு இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் புரியாமல் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியுது. பட் பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிட்டாலும் வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்களா பிரக்யான்றது தெரியல. கல்யாணன்றது அவங்களோட இஷ்டம், பர்சனல் விஷயம் தான். ஆனால் அது வந்து பேசி ஃபேமிலியோட உட்காந்து பேசி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்கேயே உட்காந்து போராடலாம். இந்த ஸ்டெப்ஸை வந்து வீட்டிலே இருந்தே பண்ணலாம். வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக கூட யூடியூப் vlog பார்த்துட்டு அவங்க வீட்டிலே போய் கொள்ளடிக்கிற நிகழ்ச்சியும் நடந்தது. இதே யூடியூப்பில் சில பல பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இந்த vlog இந்த மாதிரிலாம் பார்த்து பிரச்சனைகளெல்லாம் பார்த்து பிரச்சனையை வந்து பப்ளிக்காக சொல்கிறது, ஓப்பனாக அப்டேட் பண்ணுறது எல்லாமே தவறான ஒரு விஷயம். எதுனாலும் உட்காந்து பேசினா தீராத ஒன்றுமே கிடையாது. இவங்களும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தாலே தெரியுது. அண்ட் தென் இவங்க மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, இவங்களும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. வீட்டிலே உட்காந்து அவங்க அப்பாவும் ஆகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேருமே பேசியிருந்துருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் போனது தப்பு. இனிமேலாவது அவங்க சேர்ந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இதாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஸ்னேகாவை வந்து பிரகன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாருன்ற ஒரு கோவம் இருக்கும். ஏன்னா ஸ்னேகா வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பிரக்யா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நான் லவ் பண்ண பொண்ணு அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும். அவள் வந்த பிறகு தான் எங்களுக்கும் மைண்டு நல்லா இருக்குது, அதனால் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது மைண்டு மாற்றுறதுக்காக அப்படின்றதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. பிரக்யாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் 1 வயசு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இது எதனால் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க. அண்ட் தென் பிகைண்ட் ஜெயசுரதி வந்து ஒரு ஆங்கர் மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. பிரக்யாவை இன்டர்வியூ எடுத்த 2-3 சேனலில் ஒரு ஆங்கர் கேட்டிருப்பாங்க, அதுனா உங்கள் வீட்டை மட்டும் தேடி மாப்பிள்ளைங்களா வராங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு ஆங்கர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா, நீங்களும் தான் எவ்வளோ கண்ணியமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சிவசங்கரி மேம் பார்த்து கேட்குறாங்க. ஸோ இந்த சிவசங்கரி மேம்ன்றவங்க வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்க, அவங்களுடைய விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த சேனல் வச்சுருக்காங்க. ஸோ பிரக்யாவுக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, பெண்களுக்காக குரல் கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள லைவில் வச்சுக்கிட்டே எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, இதான் உங்களை லட்சணமான்ற மாதிரி திட்டுறாங்க. நான் இப்போவும் உங்களுக்காக தான் ஒரு நல்ல அழகான ஃபேமிலி சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்றாங்க. அண்ட் தென் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயசுரதி அண்ட் பிரகன்ட்ட தயவுசெய்து இனிமே வந்து ஃபீல் பண்ணி வீடியோ போடாதீங்க, அண்ட் எந்த சேனலையும் இன்டர்வியூ இதை பற்றி கொடுக்காதீங்க, இது வந்து அவங்க லைஃப்பையும் உங்கள் லைஃப்பையுமே ஸ்பாயில் பண்ணிடும், இது வரைக்கும் நடந்தது போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயசுரதி அண்ட் பிரகனும் முடிவு பண்ணியிருக்காங்க, இனிமேல் நாங்கள் வீடியோ போட மாட்டோம், ஃபீல் பண்ணி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இரு, வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் சேஃப்டியாக இரு, உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரகனும் சொல்கிறாரு. அண்ணன் இருக்கேன், எப்படினாலும் அண்ணன் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1000 தான் தப்பு இருந்தாலும் வந்து சரியாகிட்டு போகணும். அண்ட் தென் இவங்க வெளியில் தனியாக இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஆபத்து இல்லை, இப்போ இருக்க உலகத்தில் இவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, அது உண்மையான ஒரு விஷயம். தென் பிரக்யா வந்து இது ஒரு இதுவாக விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறது, ஒரு 40,000 50,000க்கு இன்டர்வியூ கொடுக்குறது, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது யோசிச்சு கூட பார்க்காம இருக்காங்களான்றது தெரியலை. அண்ட் தென் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.